என்னடா என்ன அடிமுட்டாள் நினைச்சியா? ஏய், உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். பணத்துக்கு என்னடா வழி சொல்ற? இந்த பாருங்க, உண்மையை சொல்றேன். எங்கள்கிட்ட எந்த பணமும் இல்ல. பணம் இல்லாத எங்களை கூட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? உன்னை வெளியில அனுப்பிச்சிட்டா மட்டும் நீ பணத்தோட வந்துருவியா? வெளியில போனா தானே ஏதாவது பணம் ஏற்பாடு முடியும். இவரை வெளியில விட்டா பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருவாரு. மூஞ்ச பாரு, வீட்டுல பீரோ வச்சிருப்ப, அதுல நிறைய பணத்தை ஒளிச்சு வச்சிருப்ப. இல்ல என்கிட்ட அடிச்சுட்டு போன பணத்தை எல்லாம் அதுல ஒளிச்சு வச்சிருப்ப. மரியாதை எடுத்துட்டு வந்து கொடு. இல்லங்க, எனக்கிட்டயோ வீட்லயோ எந்த பணமுமே இல்ல. இதுதான் சத்தியம். வேற எப்படிடா இந்த ஊர்ல வாழ்றீங்க? எப்படியோ சாப்பிடுறீங்க, வாழ்றீங்கல்ல. அப்போ பணம் நிறைய வருது, மரியாதையா கொண்டாந்து கொடு. ஒருவேளை உன்னால கொடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதை செய்யறியா? சொல்லுங்க, செய்யறேன். உன் மகா பார்க்க ஆள் சூப்பரா இருக்கா. பேசாம அவளை பாம்பே கல்கத்தான அனுப்பிச்சு பணம் நிறைய சம்பாதிக்கலாம். என்கிட்ட வேற பார்ட்டி ரெடியா இருக்கு. என் பணத்தை இப்படித்தான் வசூலிக்கணும். வார்த்தையை அளந்து பேசு. கோபம் வருதோ, மூக்குல ரோசம் பொத்துக்கிட்டு வருதோ, அப்போ உங்க பணத்தை இழந்த எங்களுக்கு எப்படி கோபம் வரும்? மான ரோசத்தை பத்தி உன்கிட்ட பேசுற பாரு. அப்படி உள்ளவனா இருந்தா ஊரை விட்டு ஓடி வந்து இங்க இருப்பியா? அப்படி மான உள்ளவன் என் பணத்தை திருப்பி கொடுக்கிறதுக்கு வழியை பாரு. சார், கையெடுத்து கும்பிடுறேன். நான் உங்க பொண்ணு மாதிரி. எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. நாங்க எப்படியாவது உங்க கடனை அடைச்சிடுறோம். எப்படிமா கொடுப்ப? எப்படி கொடுப்ப? நான் வேலை செய்யறேன். என்னோட சம்பளம் அதுவும் இல்லாட்டி யார்கிட்டயாவது கடனை வாங்கியாவது உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். கிழிச்ச இத பாரு, பெத்த அப்பனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எங்க ரெண்டு பேரையும் ஒரே வெட்டா வெட்டி கொண்டு விடுங்க. உயிரோடு வச்சு கொள்ளாதீங்க. இப்படி எல்லாம் அழுது பேசிட்டா உனக்கு வெக்கோ மானோ ரோசம் இருக்குன்னு அர்த்தம் ஆயிருமா? நீ என் காசை வாங்கிட்டு திருடித்தின நாய் தானடா நீ. உனக்கு என்னடா வெக்கோ மானோ ரோசம்? நான் சொன்னபடி வயசாயிட்டாலும் பரவாயில்ல, உன் பொண்டாட்டியும் சேர்த்து அனுப்பு, உன் மகளையும் சேர்த்து அனுப்பு. தாயும் மகளுமா சேர்ந்து சம்பாதிச்சு நீ பட்ட கடன் அடைக்கட்டும். டேய் சொல்லு. டேய், நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்டா. சரி சரி, நான் வர்றேன். டேய், என்னடா பொட்ட போய் மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நான் உன்னை மிரட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நீ என் கடனை திருப்பி தரணுங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கு ஒரே வழி உன் மகதான். இந்த பாருமா, உங்க அப்பன் கஷ்டத்துக்கு நீ இதை கூட செய்யக்கூடாதா? ஈஸியான தொழிலுமா? இப்படி எல்லாம் அழுது டிராமா போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தேவை என் காசு, என் பணம். அதை திருப்பி தர்றதுக்கு வழியை பாரு. புரியுதா? அதை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க நகரவே முடியாது. என் கஸ்டடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கோ. டேய், ஒரு அவசரமான வேலையா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏமா காமாட்சி, இங்க வாமா. ஐயா பாத்துக்கோ. சரிங்க. தெரியுதா? சரி. டேய் பாத்துக்கோ. என்ன? சரிண்ணே. இந்த பாரு, நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள என் பணத்தை எப்படி தர்றதுன்னு யோசிச்சு வை. டேய் வாங்கடா போலாம். காப்பி. ஏமாமா, அப்பாவை பாத்தீங்களா? என்னதானோ காலையே நீ வீட்டுல இருந்துட்டு மாமா என்கிட்ட கேக்குற? நான் அதை சொல்லல, அப்பா மனசுல இருக்கிறத பாத்தீங்களான்னு கேட்டேன். மாமா மனசுல என்ன இருக்கு? விஜயோட வளகாப்புக்கு ரவியை கூப்பிடணுமா? பாவம், அது மனசுல அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு போல இருக்கு. அதான் அப்பா எல்லாரையும் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இது ஒத்து வராது. இவ்வாறு மாமா பிள்ளையில பெற்றவர், அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுவாரு. இவரே போய் நேரா சொல்றாருன்னு வச்சுக்க, ராஜம்மாவோ ரவியோ ஒரு வார்த்தை மாதிரியா கொடுத்து வந்துருவாங்களா? நியாயமா இதெல்லாம் நடக்காது விஜய்க்கே தெரிஞ்சிருக்கணும். அது ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு சொல்லுது, இவர் அதை போய் செய்வாரா? இவர் கூப்பிட்டாருன்னா அவங்களாம் வந்துருவாங்களா? அந்த லூசுங்கெல்லாம் ஒரு போனோன்னு என்ன அவமானப்படுத்த அனுப்ப போதோ பாவம். அதை நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. இப்பாருதனும் மாமா வந்தாருன்னா இதெல்லாம் சரியா வராது, நீயே சொல்லிடு.
என்ன உச்சி கொட்டுற? ஏமாமா அந்த பொண்ணு என்ன பெருசா ஆசைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நேரத்துல அக்கா தங்கச்சிக்க ஒன்னா இருக்கணும்னு நினைக்கும். இது ஒரு பெரிய விஷயமா? சாதாரண ஆசை தானே. நம்ம வீட்டுல சாதாரண விஷயங்கள் தானே கிடைச்சா பெரிய பிரச்சனையா போய் நிக்குது. நீ பாத்துட்டு தானே இருக்க. சரி சரி சரி, நீ சொல்ல வேணாம், நான் வந்து நானே சொல்லிக்கிறேன். ஆமா, நான் சொன்னாலே கேட்க போறது இல்ல, நீங்க சொன்னா கேட்டு வராக்கோ. வாங்க காலேஜ் மகாராணி, எப்படி இருக்கீங்க? அக்கா நான் கூப்பிட்டு இருக்கேன், அவள் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பயங்கர பசி மாமா. அக்கா நீ முதல்ல வந்து சாப்பாடு போடுக்கா. ஆமாண்டி, காலையில டிஃபன் சாப்பிட சொன்னா 2 இட்லி சாப்பிடுறேன். மத்தியானம் சோப்பு டப்பா அளவு சாப்பாடு. பின்ன பசிக்காம என்ன செய்யும்? பசிக்கதான் செய்யும். நான் ஒண்ணு பண்றேன், நாளையில இருந்து விதவிதமா சமைச்சு போடுறேன். 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதுல குடுக்கறேன், எடுத்துட்டு போ. ஏந்தனம், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு கொடுத்துருன்னு. ஏன் கொடுத்துல? நீ எங்க எடுத்துட்டு போறாவ? மாமா நீங்க சொல்ற மாதிரி 3 அடுக்கு கேரள சாப்பாடு கொண்டு போனா படிப்பு வராது, தூக்கம் தான் வரும். சரி சரி, போய் சாப்பாடு போடு, அப்புறமா புடைச்சுக்கலாம். வாடி. இந்தம்மா. ஏதாவது பண்ணுதா? ஆமா, ஒரு பாதையா இருக்கு, தலையெல்லாம் சுத்துது. என்னப்பா இது? டாக்டர் ஒரு வேளை கூட மருந்து சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்போ அப்பா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னம்மா தப்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாம மாடத்தோட திரும்புவோமான்னு சந்தேகமா இருக்குமா? அப்பா அழாதீங்கப்பா, ஏற்கனவே முடியாம இருக்கீங்க. இப்படி அழுதீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அம்மா ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன? அப்பா சுகர் பேஷண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது இவங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்காரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இருங்க எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஐயா. செல்வம் சாருக்கு போன் பண்ணி விஷயம் சொல்லலாம் தான். ஏமா உங்களை பார்த்தா நல்ல குடும்பத்து ஆளுங்க மாதிரி தெரியுது. இவங்க கிட்ட எப்படிமா வந்து மாட்டீங்க? தலை எழுத்துங்க. சரி சரி, அந்த ஆள் வரதுக்குள்ள கிளம்புங்க. பின்னாடி ஒரு வழி இருக்கு, நான் திறந்து விடுறேன். எந்திரிங்க, கிளம்புங்க. அந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க கிளம்புங்க.
சக்தி பேசுறேன். சக்தி சொல்லுங்க, என்னாச்சு? பதட்டமா பேசுறீங்க? என்னையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து ஒரு கும்பல் கடத்தி வச்சுட்டாங்க. ஐயோ, யாரு? வேற யாரு? அப்பா பணம் கொடுக்க வேண்டிய ஆளுங்கள்ல ஒரு கும்பல். என்ன சக்தி சொல்? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சார், அவங்க யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிற வேலைக்காரியோட சப்போர்ட்டோட நானும் அப்பாவும் தப்பிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா அவங்க கண்டிப்பா எங்களை தேடி வருவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு சார். சரி, இப்ப ஒண்ணும் பயப்படாதீங்க. இந்த பாருங்க, முதல்ல கிளம்பி நம்ம ஆபீஸ்க்கு வாங்க. அங்க வச்சு மொத்தத்தை பேசிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா இங்க வந்துருங்க. சார், அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. அங்கிருந்து தப்பிச்சு வர அவசரத்துல என்னோட செல்போனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. அதனால என்ன, இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நம்ம ஆபீஸ் கிளம்பி வாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி சார். வச்சுட்டு தானே போயிருந்தேன். எப்படி தப்பிக்க முடியும்? அண்ணே, தம் அடிக்கிறதுக்காக வெளியே போனேன், அந்த கேப்ல தப்பிச்சிட்டாங்க. ஏன் நீ உள்ளதான் இருந்த? ஐயா, பாத்ரூம் போகணும்னு வெளியே போனாங்கய்யா. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியலையா? அறிவு இருக்கா உனக்கு? அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்தி கொண்டு உள்ள வச்சிருந்தேன். இப்படி கோட்டை விட்டு நிக்கிறிய? மன்னிச்சுக்கோங்கய்யா. மன்னிப்பு? உன் மன்னிப்புக்கு குப்பையில ஓடு. 1 ரூபாயா 2 ரூபாயா? 1 லட்சம்? 1 லட்சம் என் காசு அவன் நிக்குது. அண்ணே, ஹாஸ்பிட்டல் வச்சா அவங்க தூக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சா அட்ரஸ் தெரியாது. சரியான யோசனை. ஏன்னா ஆஸ்பத்திரியில ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு ஃபைல மெயின்டைன் பண்ணுவாங்க. இவன் ஃபைல் நமக்கு கிடைச்சா இவன் அட்ரஸ் நமக்கு கிடைச்சிடும். ஆனா பேஷண்ட் ஃபைலை யார்ட்டையும் காட்ட மாட்டாங்கண்ணே. ஓ சரி, போவோம். எப்படி ஒரு ரூட் கிடைக்கும்? செல்போனு. அந்த பொண்ணு செல்போனை விட்டு போயிடுச்சு. இது போதும். ஹலோ சக்தி, நான் வாசு பேசுறேம்மா. சக்தி, நானும் அம்மா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கோம்மா. யாரு தம்பி நீ? தேவராஜோட மகனா? ஆமா. நீங்க யாரு? ஹலோ 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 ஹலோ. ச்சே, என்னண்ணே? சார்ஜ் கட் ஆயிருச்சுடா. ஏய், நம்ம கார்ல இருக்க சார்ஜ் எடுத்து வந்து போடு. அவன் திரும்ப பேசுவான். என்னடா வசி, என்னாச்சு? ஒரே குழப்பமா இருக்குமா. சக்தி செல்லுக்கு ஃபோன் பண்ண, ஏதோ ஒரு ஆள் எடுத்தான். தேவராஜ் மகனான்னு கேட்டான். நானும் ஆமா அண்ணன். உடனே ஃபோன் கட் ஆயிடுச்சுமா. என்ன எதுன்னு ஒண்ணும் புரியலமா. ஆம்பளையா பேசுனது? ஆமாமா. ஏண்டா, எனக்கு என்னமோ குழப்பமா இருக்குடா. ஒண்ணுமே புரியல, பயமா இருக்குடா வாசு. என்னமா நீ வேற? நானே குழம்பு இருக்கேன். செல்வ சார், 2 பேரும் உடனடியே வண்டியில இருங்க. என்ன தம்பி, என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம். நான் போகும்போது எல்லாம் விளவரியா சொல்றேன். முதல்ல வண்டியில ஏறுங்க. வீட்டை பூட்டிட்டு வாங்க. இல்ல சார், சொல்றத கேளுமா. லேட் பண்ண வேண்டாம். முதல்ல வீட்டை பூட்டிட்டு வந்து வண்டியில ஏறுங்க. நான் சொல்றேன், ப்ளீஸ். வாடா. பாரு, சீக்கிரம் வந்து வண்டியில இருங்க. நீங்க தேவராஜ் மகனான்னு கேட்டது அது அந்த கோஷ்டியோட ஆள் தான் வாசு. அது சக்தியோட போன்ல ஸ்டோரா இருக்கிற நம்பர்லாம் பார்த்து ஒன்னொன்னா ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சார், நீங்க இப்பதானே செல்போன் வாங்குனீங்க, அதுல அதிக நம்பர் இருக்காது. அதிக நம்பர்ஸ் இருக்க சான்ஸ் இல்ல வாசு. மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வீட்டு நம்பர் இருக்கும், இந்த செல் நம்பர் இருக்கும், நம்ம ஆபீஸ் நம்பர் இருக்கும். அதை தாண்டி வேற யார் நம்பராது இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். கூப்பிட்டு அவங்களுக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லம்மா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இப்போ ஒண்ணு பண்ணுவோம். நேரா ஆபீஸ் போய் அப்பாவையும் சக்தியையும் கூட்டிக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துருவோம். திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்க பாருங்க. சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பயப்படாதீங்க வாசு. எங்க வீட்டுக்கு போயிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஐயோ, மறுபடியும் தொல்லை கொடுக்குறானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கும் எங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கால்ஸ் வந்து அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லணும்.
என்னாச்சுண்ணே? ஏய், அவங்க நம்மளை விட கிரிமினல் பசங்களா இருக்காங்கடா. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. லைனை கட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஐடியாவை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கையில மாட்டட்டும். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இப்ப அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில கிடைச்சவன கோட்டை விட்டு இப்ப போனை கட்டி கிடந்து அழுதுகிட்டு இருக்கோம். ச்சே. ஏய், ஒரு ஐடியா. அந்த போன்ல மெமரியில 2-3 லேண்ட்லைன் இருக்கு. அதோட அட்ரஸ என்கொயரில ஆளை பிடிச்சு விசாரிச்சா அவங்களை ஈஸியா மடக்கிடலாம். போய் சீக்கிரம் போய் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. குயிக். சரி. மெமரியில 2-3 லேண்ட்லைன் இருக்கு. அதோட அட்ரஸ என்கொயரில ஆளை பிடிச்சு விசாரிச்சா அவங்களை ஈஸியா மடக்கிடலாம். போய் சீக்கிரம் போய் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. குயிக். சரி. ஏண்டா இதெல்லாம் என்னடா கூத்து? நான் கூட இவங்கள பத்தி ரொம்ப சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு தூரம் விவகாரம் பிடிச்சவங்களா இருக்காங்களே. கொஞ்சம் அமைதியா இருமா. டேய், என்னடா என்ன எதுக்குடா அமைதியா இருக்க சொல்ற? இத பாருடா, கால் வைத்து கஞ்சி குடிச்சிட்டு வாழ்ந்த காலத்திலயும் சரி, இப்ப நல்ல வசதியா இருக்கிற காலத்திலயும் சரி, எப்பவுமே நாம நம்ம கௌரவத்தை விட்டு கொடுத்ததே கிடையாதுடா. அக்கம் பக்கத்துல இன்னார் குடும்பம்னு சொன்னா ஒரு மரியாதையா பாக்குற அளவுக்கு தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரிம்மா, இப்போ அதுக்கு என்னமா? அடச்சி, என்னமாவா? ஏண்டா இப்படி கூட்டிட்டு வந்து இவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு என்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கியே, எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. இவங்கள இவ்வளவு தூரம் துரத்துறாங்கன்னாக்க இவங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சுக்கடா. நல்லவங்க எந்த காலத்துல இந்த மாதிரி ஓடி ஒளிய மாட்டாங்கல்ல. இவங்க கிட்ட தப்பு இல்லாமல இவங்க இப்படி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு அலையறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறமா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நானே குழப்பத்துல இருக்கேன், கொஞ்சம் யோசிக்க விடுமா. நீ எதுக்குடா குழம்பணும்? அடுத்தவங்க பிரச்சனை நீ எதுக்கு சுமக்கணும்? ஏமா சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற? இத பார், நீ முதல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. யாரோ யாரோட சமயம் தூக்கி சுமக்க முடியாதுடா. ஒழுங்கு மரியாதையா நீ ஒதுங்கிக்கோ. அவங்கள அவங்க வழியில போக விடு. செல்வம் தம்பி, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ நான் சொல்றத பொறுமையா கேட்க போறியா இல்லையா? டேய், நீ எனக்கு சும்மா புத்தி சொல்லாதடா. இது புள்ள குட்டிங்க வாழ்ற வீடு. கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல சிக்கல் பண்ணி விட்டுறாத நீ. டேய் மாணிக்கம், நீ என்ன மேலே கீழே பார்த்துட்டு உம்முன்னு நிக்கிற? இந்த பயலுக்கு புத்தி சொல்லி இவங்க எல்லாரும் வெளியில அனுப்புற வழிய பாரு. சார். யாருங்க? வாசுடைய ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம். வாசு, வாடா. டேய், என்னடா தெரிஞ்சவங்களோட வீடுன்னு இங்க இருக்கிற சூழ்நிலை பார்த்தாலும் சரியில்லை. இல்லடா, செல்வம் சார் ஹெல்ப் பண்றாரு. ஆனா அவங்க அம்மா தான் திட்டுறாங்கடா. டேய், நீ உடனே நம்ம வீட்டுக்கு புறப்பட்டு வா, போலாம். உங்க வீட்டுக்கா? ஏன்னா தயங்குற? நீ ஃபோன் பண்ணோன்னு நான் புறப்பட்டேன். ஆனா இப்பதான் வீடை நான் தேடி கண்டுபிடிச்சேன். யாரடா புதுசா ஒருத்தன் வந்திருக்கான்? தெரியலண்ணே, வாசு ஃப்ரெண்டு போல இருக்கு. வாசு தேடி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டியே, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா. ஏதாவது போய் காரணம் சொல்லிருக்கலாம். ஐயோ, அம்மா கிட்ட சொன்னது தானே சரி. ஏன்னா இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க சாதாரணமான ஆளுங்க இல்ல, ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. நாளைக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு என்னமோ இதை சொன்னதுதான் கரெக்டுன்னு படுது. அதுவும் சரிதான். நாளைக்கு மறைச்சது அம்மாக்கு தெரிஞ்சா இன்னும் மோசமா திட்டுவாங்க. சார், இது சுந்தர், என்னோட ஃப்ரெண்டு. வணக்கம். வணக்கம் சார். சார், நான் வாசு ஃபேமிலியா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அத முதல்ல செய்யுங்க. சக்தி சுந்தர் நம்பரை பார்த்து அவங்க தான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய், எடுக்க வேணாண்டா. சார், நீங்க பேசுங்க சார். அவாய்ட் பண்ண அவங்க வேற வகையில முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பேசுங்க. ஹலோ, உங்க அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நேரா அங்கதான் வர்றோம். இப்போ அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவங்கதான் வீட்டுக்கு வரேன்றாங்க. நீங்க இங்க கொடுங்க. ஹலோ, நீங்க இங்கெல்லாம் வர வேண்டாம். நான் கொடுக்குற அட்ரஸ் வாங்க. அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஹலோ, நீங்க யார் தம்பி? என் பேரு சுந்தர். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. 43 ரமணி நகர், வலசரவாக்கம்.
அங்க வாங்க, பேசி தீர்த்துக்கலாம். நீங்க வாங்க சார், போலாம். சார் ஒரு நிமிஷம், இவங்களெல்லாம் அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அட்ரஸ் கொடுக்குறீங்க? சார் அவங்கள நான் பாத்துக்கிறேன் சார். ஒரு கட்டத்துக்கு மேல ஓடி ஒளிறது தப்பு. அவங்க நான் பேசி தீர்த்துக்கிறேன். நீங்க வாங்க சார், போலாம். ஒரு நிமிஷம், நானும் வரேன். டேய், நீ எதுக்காக அவங்க கூட போற? வம்புக்காக அலையறியா? பேசாம இருமா, நான் போய் தான் ஆகணும். அத்தோட நிறுத்திக்க. நீங்க வாங்க சார். நீங்க வாங்க சார். வர சார். சார் வாங்க போலாம். வரணுமா? பாத்தியாடா மாணிக்கம், வர வர இது என்னமோ திறந்து விடு மாதிரி ஆயிப்போச்சு. சரி, அந்த லூசு பைய தான் அந்த கூட்டத்தை இங்க கூட்டிட்டு வந்தானாக்க, வீட்டுல இருக்கிற பொம்பளை இவ அந்த கூட்டத்தை இங்க விடலாமா? நானும் நிர்மலாவும் கோயிலுக்கு போயிட்டோம். நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா அந்த கூட்டத்தை உள்ளே விட்டுருக்க மாட்டேன். சரி விடுங்கம்மா, நான் போயிட்டாங்கல்ல. வாங்க வாங்க. பரவாயில்லையே, ஊரை விட்டு ஓடி வந்து ஆளு சிரமப்பட்டு அலைவாருன்னு பார்த்தா ஆளு சப்போர்ட்டோட தான் இருக்காரு. இன்னும் என்னென்ன, எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட ஃபேமிலி. ஆனப்படுத்தாலும் குதிரை மட்டம்ங்கிற. இருந்தாலும் இவ்வளவு மட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. என்னையா பாக்குற? என்னங்க இதெல்லாம்? அவரே மனசு நொந்து போய் வந்திருக்காரு, மேல மேல நோக்கடிக்கிற மாதிரி பேசுறீங்க. யோ, யார் யார் வந்து போனது? காசு இந்த ஆட்ட கொடுத்துட்டு இவனை ஊர் ஊரா தேடி நான் வந்து போய் கிடக்கேன். யோ தேவராஜ், பெரிய ஆளியா நீ? நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ நடந்துக்கிற நடத்தையெல்லாம் பார்த்தா பரம்பரை ஃப்ராடா இருப்ப போல தெரியுதியா? யோ, எஸ்கேப் ஆயிட்டா விட்டுருவோமா? இது பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். தயவு செஞ்சு உள்ள போய் பேசலாமா? ப்ளீஸ். இத பாருங்க, உங்களுக்கு இவங்க எவ்வளவு பணம் தரணும்? நான் கொடுத்த அசல் ஒரு 1 லட்சம் ரூபா, வட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 1.25 லட்சம் ரூபா தரும். அசல் வருதான்னு பாருங்க. அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். இனிமேல் இவங்களை தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? இந்த பாருங்க தம்பி, நான் கொடுத்த அசல் பணம் வந்துட்டா கூட எனக்கு அது போதும். அப்புறம் நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க போறேன்? நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சரி, நாளைக்கு காலையில வந்து ஒரு பணத்தை வாங்கிக்காங்க. சரி. ஏம்மா, நீ கூட பெரிய ஆளா தான் இருக்க. பாக்கிறதுக்கு பூனை மாதிரி இருந்தாலும் எத்தனை பேரை ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிருக்க. இத பாருங்க, அவங்க தர வேண்டிய பணம் நான் தரேன்னு சொன்னதோட பிரச்சனை முடிஞ்சது. அனாவசியமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி தம்பி, ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டேன். சரி, இடத்த காலி பண்ணுங்க. நாளைக்கு காலையில வந்து உங்க பணத்தை வாங்கிக்காங்க. இந்த ஐயா, உன் பொண்ணோட செல்லு. இதுதான் மறுபடியும் உங்களை கண்டுபிடிக்க காரணமா இருந்தது. வாங்கடா போலாம். ஏமா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாந்து கொடுமா. இதை கொண்டு வரேன். இப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறோம்னு சொல்லிட்டேன்ல. சார், நீங்க எல்லாம் என் குடும்பத்துக்கு செய்யற உதவியை நினைச்சா என் மனசுக்கு என்னமோ உறுத்தலா இருக்கு சார். இதுல உறுத்துறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ என்கிட்ட பணம் இருக்கு, நான் உதவி செய்யறதா சொன்னேன். எனக்கும் அந்த நிலைமை வந்தா நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா? சார், உங்க நல்ல மனசுக்கு எந்த கஷ்டமும் வராது சார். விடுங்க சார், மறுபடியும் அதையே பேசாதீங்க. எடுத்துங்க. எடுத்துக்கமா. சார், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்தாங்க. எடுத்துக்கல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்தாங்க தம்பி. இந்த காலத்துல இப்படி ஒரு குடும்பத்தை பாக்குறது இவ்வளவு மனிதாபிமானத்தோட ரொம்ப கஷ்டம் சார். உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். வாசு குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அது மட்டும் இல்ல, அவங்க யாருடைய குடும்பம்? என் ஃப்ரெண்டோடைய குடும்பம் சார். அப்படி இல்லை சார்,
பணம் கை நிறைய இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வரணும் இல்லையா? அதை தான் சொன்னேன். அந்த மனசு உங்க எல்லார்கிட்டயும் இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க? குடிங்க. சார், உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் சார். வாங்க. வரேன் சார். ஆ. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். ஏதோ இவங்க புண்ணியத்துல பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. நீங்க யாரும் இதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. சரி சக்தி? சரிங்க சார். நான் போயிட்டு வரேன் சார். சரி தம்பி, வரேம்மா. வாங்க. வரேம்மா. சரி சார். டேய், வர வர உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா செல்வம். இது வரைக்கும் நம்ம வீட்டு பிரச்சனையை தான் பேசி பெருசாக்கிட்டு இருந்த. இப்ப என்னடானா வெளியில இருக்க பிரச்சனையெல்லாம் இங்க கொண்டு நிறுத்த ஆரம்பிச்சுட்ட. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? பின்ன என்னடா, நம்ம குடும்பத்துல இதெல்லாம் எப்பவாவது நம்ம கேள்விப்பட்டுக்கோமா? ஊரெல்லாம் ஏமாத்தினவங்கள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதா மனுஷத்தன்மை, அதை புரிஞ்சுக்க. ஆமாடா, உதவுறானா இவன்? அதுக்காக தெருவுல போற சனியன் எல்லாம் கூட்டிட்டு வந்து திண்ணையில உட்கார வச்சுப்பிய? ஏன்டா? ஏமா இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னடா, சொந்த ஊர்லயே யோகியமா பொழைக்காம திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்தவன கூட்டிட்டு வந்து அடைக்கலம் தரியே. பேசாம வாசல்ல ஒரு போர்டு எழுதி போட்டுடா. ஊர்ல இருக்கிற கொலகாரன், களவாணி பைய, ரவுடி பயல்களுக்கெல்லாம் நம்ம வீட்டுல ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் தரோன்னு சொல்லிட்டு போர்டு எழுதி போடு. எல்லா பையலும் அங்க இருந்து வரட்டும். இப்ப நீ வாய் மூடுறதுக்கு என்ன கேக்குற? ஆமாண்டா, நிஜத்தை சொன்னா கேட்கறதுக்கு உனக்கு காது வலிக்கும்டா. நான் பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? 1000 பேச்சு பேசுவியே, வாக்குல சுத்தம் வேணும், அது வேணும், இது வேணும்னுட்டு. இப்படி ஒரு ஃப்ராடுக்காரனுக்கு நீ எப்படி உதவி பண்ணலாம்? பாத்தியாடா, உண்மையை சொன்னவன தாங்க முடியாம ஓடுறான். பாத்தியாடா அவன்? அம்மா, நீங்க அவனை விடாம திட்டிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஓடாம என்னமா பண்ணுவான்? என்னடா நீ இந்த மாதிரியே பேசுற? கொஞ்ச நேரம் இந்த பேச்சை விடுங்கம்மா, அமைதியா இருங்க. போங்க. பாத்தியா சரோ, நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த செல்வா சக்தி பத்தி சொன்னல, நான் கூட இந்த சக்தி குடும்பத்தை பத்தி நல்ல விதமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, சரியான பிரச்சனை உள்ள குடும்பமா இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. நாட்டுல பிரச்சனை இல்லாத வீடு எதுங்க? அப்படி பிரச்சனையே இல்லாத வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னா யாருக்கும் கல்யாணமே ஆகாது. அப்படி இல்ல சரோ, ஒரு குடும்பத்தை பத்தி நமக்கு தெரிய வரும்போது. இது பாருங்க, சக்தி வீட்டுல வெறும் பொருளாதார பிரச்சனை தான், காசும் கடனும் தான் அவங்க பிரச்சனையே. மத்தபடி அவங்க வீட்டுல அவங்க எல்லார் மனசும் நல்ல மனசுதான், அது ஒரு சந்தேகமும் இல்ல. அது சரி, இப்போ இந்த பிரச்சனை அம்மாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துப்பாங்க சொல்லு? என்ன பாக்குற? நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. அவங்களுக்கு ஏதோ கெட்ட நேரம், அதான் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை நாளைக்கே அவங்களுக்கு பணம் காசு வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் இல்லையா? என்ன சொல்ல வர? இல்ல, நீங்க இதை வச்சு யோசிக்கிறீங்களே, ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும் அவங்க மட்டும் நம்ம வீட்டை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? அந்த உரிமையெல்லாம் அவங்களுக்கும் இருக்கு இல்லையா? அவங்க ஒண்ணும் வழிய வந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு தரோன்னு சொல்லல. அவங்க கஷ்டம்லாம் கூட இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு தீந்துரும். இப்படி தீர்ற பிரச்சனை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. ஒருவேளை அவங்க நம்ம வீட்டை பார்த்து சரி பண்ணவே முடியாத நம்ம வீட்டு ஆளுங்களோட குணத்தை பார்த்து பயப்பட்டாங்கன்னா பயப்பட மாட்டாங்களா? நிறுத்துரு. என்ன, நான் சரியா தானே சொல்றேன்? நீ ஒரு ஆளுன்னு உன்கிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. ஏன் தயங்குறீங்க? வாங்கிக்கங்க. இது நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய பணம். இதை உங்க கையால் அவர்கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணுங்க.
நீங்க என்னவே தேவையில்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நியாயமா பார்த்தா வட்டியோட சேர்த்து 1.25 லட்சம் ரூபா வரணும். இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில இது கிடைச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, உங்க பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல, இதுக்கு மேல அவங்களை நீங்க தொந்தரவு பண்ணவே கூடாது. புறப்படுங்க. சரி தம்பி. சார், நீங்க செஞ்ச உதவிக்கும் என் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாத்தினதுக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதா மனிதாபிமானம். அதைத்தான் நான் செஞ்சேன். இல்லைங்க, நீங்க பணம் கொடுத்த பிறகுதான் எனக்கு உசுறு வந்துச்சு. என் மனசுல இருக்கிற பயம் போச்சு. இதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். வாங்க வாங்க தம்பி, வாங்க வாங்க தம்பி. வாங்க தம்பி. சரிம்மா. தேங்க்ஸ்டா. டேய், என்னடா தேங்க்ஸ்லாம்? ரொம்ப தேங்க்ஸ்மா. அழாதம்மா, எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன். நல்லபடியா போயிட்டு வாமா, போ. வரேன். சரி, வரேன் சார். ம், தேங்க்யூ. இப்படி தேங்க்ஸ்லாம் சொல்லி என் மனசை நோக்க அடிக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பாவை நல்லபடியா பாத்துக்காங்க, அதுவே போதும். வரேன். சரி. போஸே, தானே அப்பா கொஞ்சம் இப்படி வாங்க. வா. என்னமாமா? இந்தாங்கப்பா. உங்ககிட்ட ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். என்ன விஷயமாமா? விஜி பொண்ணுக்கு வளகாப்பு பண்ண இத்தனை நாளா பல பிரச்சனைகளால அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இனியும் தாமதப்படுத்துறது நல்லது இல்லை. அதுக்காகத்தான். என்ன சுபகாரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், 2 பேரும் உம்முன்னு இருக்கிறீங்க. மாமா, இதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நானே துள்ளி குதிச்சுட்டு போய் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை யோசிச்சு பார்த்தா கஷ்டம். என்ன அப்படி சூழ்நிலை? வேற என்ன சொல்ல போறேன்? இப்ப இருக்க சூழ்நிலையில சரோ வீட்லயோ லீலா வீட்லயோ நீங்க போய் சொல்ல முடியுமா? அவங்க நம்ம மேல கடிச்சு திங்கிற கோவத்துல இருக்காங்க. நீ என்ன சொல்ற? அப்பா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரும்போது நம்மளோட நிம்மதி எல்லாமே போயிருது. பெரிய பிரச்சனை ஆயிடுதுப்பா. அதுக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியுமா? நம்ம வீட்டுல கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுக்காக ஒண்ணுமே செய்யாம இருக்கிறான். மாமா, பிரச்சனைங்கிறது சந்தர்ப்பம் சூழ்நிலையில வந்தா பரவாயில்ல. ஆனா பிரச்சனை வரும் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்த பண்றப்போ யோசிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்காக பண்ணாம இருக்க முடியுமாடா? இப்ப ரவி மாப்பிளையும் மாணிக்க மாப்பிளையும் கோச்சிட்டாங்கிறதுக்காக அவங்கள கூப்பிடாம இருக்க முடியுமா? இல்ல அவங்க வந்தா பிரச்சனை ஆயிருங்கிறதுக்காக சடங்கு பண்ணாம இருக்க முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா, நான் ஒரு பேச்சு கேக்குறேன். கூப்பிடாம போனா என்ன ஆகும்? காலங்காலத்துக்கு கெட்ட பேர் வரும். செய்ய வேண்டியதை மறுபடி செய்யலன்னு கெட்ட பேர் வரும். சரி மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வேணா அதுபடி பண்ணலாம். என்னது? எல்லாருக்கும் போனை பண்ணி சொல்லிருங்க, நேர்ல போக வேணாம். நேர்ல போய் சொன்னா எல்லாரும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. தேவையாது நமக்கு. புதுசா என்னடா அவமானப்படுத்த போறாங்க? பட வேண்டிய அவமானம் எல்லாம் பட்டாச்சு. விடு, நான் போய் உங்களை மறுபடியும் கூப்பிட்டுறேன். அதுக்கு இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா. புரியுது புரியுது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமா, கொண்டா. நம்ம சொன்னா கேட்க போறாரு. போட்டு விடு. மாமா, மாமா. இத வந்துட்டமா. ஒரு நிமிஷமா. வாங்கடா சொல்லுவாங்கடா. ரவி, என்ன? ஆஸ்பத்திரி போனோம். ஆஸ்பத்திரிக்கா? நல்லா தானே இருக்கீங்க. என்ன ஞாபகத்துலப்பா பேசுற? பிள்ளைங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்பா. மருந்து மாத்திரை ஊசி ஹாஸ்பிட்டல் செலவு மேல செலவு. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? இப்படியே செலவு மேல செலவு வந்துட்டு இருந்தா நோட்டு தான் அச்சடிக்கணும். என்னப்பா இது? நாம என்ன வெட்டியாவா செலவு பண்றோம்?
பிள்ளைங்கன்னு இருந்தா ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு வரத்தானப்பா செய்யும். அதுக்கு போய் கணக்கு பார்க்கலாமா? ஊர்ல இருக்கிற வீட்டுல எல்லாம் போய் பாருங்க, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் மீதி பண்ணி பேங்க்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா முதலுக்கு மோசம் வந்துரும். டேய், எதுல கணக்கு பாக்குறதுன்னு விவசாயம் இல்லையா? நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு மருந்து செலவு வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் எவ்வளவுதான் சமாளிக்க முடியும்? இதுக்கு தான் மாமா நான் அப்பவே சொன்னேன். என்ன? பெத்த பிள்ளைக்கு செலவு பண்றது கூட என் புருஷனுக்கு வசதி இல்லைன்னு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அதையே மனசு இல்லாம கெடுத்துட்டீங்க. இப்ப எது கத்துறீங்க? மாமா, இவர்கிட்ட எதுக்கு பணம் கேக்குறீங்க? நம்ம பக்கத்து வீட்டுல எங்கேயாவது வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு மாமா, இனிமே இவர்கிட்ட பணத்தை எதிர்பார்ப்பு. கவர்மெண்ட் வேலை தான் பாக்கணும்னு என்ன இருக்கு? சம்பளம் கிடைச்சதுன்னா எந்த வேலை வேணாலும் பாக்கலாம். வீட்டு வேலை செஞ்சா கூட 4 காசு கிடைக்கும். அதை வச்சு என் குழந்தைகளை நான் காப்பாத்திப்பேன். பெரிய மாதிரி பேசாத. ஏய், வாய மூடுறா. இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துறீங்க? ஆமா, உன்ன அப்படி வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு பேசினா? ஏன் அந்த பொண்ணு பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? ஏமா லீலா, இப்ப எதுக்குமா அனாவசியமா அவன்கிட்ட வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருக்க? நம்ம குழந்தைகளை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். இப்ப அதுதான் முக்கியம். எது கேட்டாலும் திமிரா பதில் பேசுறது. ஏய், வாய மூடுறா. சும்மா கத்திக்கிட்டு. பிள்ளைங்க தான்டா முக்கியம். அது முதல்ல மனசுல நினை. முதல்ல பணத்தை கொடு. ஆமாம்மா, ஒன்றும் இல்லைம்மா. குர்ரா பணத்தைங்கிறல்ல. இல்லைம்மா. இதை முதல்ல கொடுத்துருக்கலாம். ஆமாம்மா, இல்லைடா, வாடா, வாமா. பாத்துக்காம பேசிக்காம சங்கடப்பட்டு சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகமே ஜெயில் மாதிரி தெரியுது. எப்ப என்ன நடக்கும், யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ஒரே சங்கடம். வயிற்றுக்குள்ள எந்நேரமும் புளிய கரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சார். சக்தி, இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியமா துணையா இருக்கணும். ஒருத்தர் ஏமாத்துற மாதிரி தானே சார் இருக்கும். இல்லனா எங்க நிலைமை இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பெத்த பிள்ளைக்கு செலவு பண்றது கூட என் புருஷனுக்கு வசதி இல்லைன்னு தான் நான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அதையே மனசு இல்லாம கெடுத்துட்டீங்க. இப்ப எது கத்துறீங்க? மாமா, இவர்கிட்ட எதுக்கு பணம் கேக்குறீங்க? நம்ம பக்கத்து வீட்டுல எங்கேயாவது வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு மாமா, இனிமே இவர்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கறது தப்பு. கவர்மெண்ட் வேலை தான் பாக்கணும்னு என்ன இருக்கு? சம்பளம் கிடைச்சதுன்னா எந்த வேலை வேணாலும் பாக்கலாம். வீட்டு வேலை செஞ்சா கூட 4 காசு கிடைக்கும். அதை வச்சு என் குழந்தைகளை நான் காப்பாத்திப்பேன். பெரிய மாதிரி பேசாத. ஏய், வாய மூடுறா. இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துறீங்க? ஆமா, உன்ன அப்படி வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு பேசினா? ஏன் அந்த பொண்ணு பேசுனதுல என்னடா தப்பு இருக்கு? ஏமா லீலா, இப்ப எதுக்குமா அனாவசியமா அவன்கிட்ட வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருக்க? நம்ம குழந்தைகளை ஆஸ்பத்திரி கூட்டு போகணும். இப்ப அதுதான் முக்கியம். எது கேட்டாலும் திமிரா பதில் பேசுறது. ஏய், வாய மூடுறா. சும்மா கத்திக்கிட்டு. பிள்ளைங்க தான்டா முக்கியம். அது முதல்ல மனசுல நினை. வாங்க சக்தி, உட்காருங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். என்ன சக்தி, அதுக்குள்ளேயும் ஆஃபீஸ் வந்தீங்க? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, மனசுல டென்ஷனும் உடம்புல சோர்வும் இருக்கும். அதுக்குள்ள எதுக்கு ஆஃபீஸ் வந்து உட்காந்துக்கிட்டு? வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க சக்தி. எப்படி சார்? வீடு வீடாவே இல்ல. ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம சங்கடப்பட்டு சொந்த வீட்டுக்குள்ளேயே திருடங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகமே ஜெயில் மாதிரி தெரியுது. எப்ப என்ன நடக்கும், யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ஒரே சங்கடம். வயிற்றுக்குள்ள எந்நேரமும் புளிய கரைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சார். சக்தி, இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியமா துணையா இருக்கணும். ஒருத்தர் ஏமாத்துற மாதிரி தானே சார் இருக்கும். இல்லனா எங்க நிலைமை இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது இன்னைக்கு என்ன நடக்குமோ, யார் வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு
பயமா இருக்கு சார். எங்க குடும்பத்தோட நிம்மதிக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல. சாப்பாடு இல்லைன்னா கூட மனசுல பயம் இல்லாம நிம்மதியா வாழலாம். எங்களுக்கு அதுக்கு கூட கொடுத்து வைக்கல சார். அன்னைக்கு ஒருத்தர், இன்னைக்கு இந்த கும்பல், நாளைக்கு யாரால என்ன பிரச்சனை வருமோன்னு பயமா இருக்கு சார். ஏன்னா அவ்வளவு பேர் எங்களுக்கு இந்த உலகத்துல வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சக்தி, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டே போகும்போது பயம்தான் ஜாஸ்தியாகுமே தவிர எந்த பிரச்சனையும் அதனால சால்வ் ஆக போறதில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க ப்ளீஸ். எப்படி சார் இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? சக்தி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உதவுறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டே தானே இருக்காங்க. ஏன் இப்ப அந்த சுந்தர் எடுத்துக்கங்க, எப்ப ஏற்பட்ட உதவியை பண்ணிருக்காரு. சக்தி, சுந்தர்னு சொன்னோன்னே எங்க குடும்பத்தை பத்தின ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சாரி சக்தி. எதுக்கு சார்? இல்ல சக்தி, ஏதோ ஆறுதலுக்காக உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க போய் அவமானப்படுத்திட்டேன். ரொம்ப தப்பு சக்தி, வெரி சாரி. அது உங்க தப்பு இல்ல சார். நீங்க நல்லது நினைச்சுதானே அப்படி பண்ணீங்க. எங்க நேரம் தான் சரியில்லை. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல. சரி, இந்த சுந்தர் தானே உங்களை பொண்ணு கேட்டு வந்தாரு? எவ்வளவு அருமையான ஆளுல. உண்மையிலேயே அவரு நடந்துகிட்ட விதம், அவர் எடுத்துக்கிட்ட அக்கறை, எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை வந்துச்சு. such a great man. ஹலோ, அப்படியா சார்? நான் அதை வரேன். இல்லை, இப்போ உடனே வரேன். ஓகே ஓகே, ரைட் ரைட். கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரோ அப்பா, வணக்கம்மா. ஏப்பா, உங்களுக்கு தான் இந்த வீட்டுல மதிப்பே இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இங்க வரீங்க? அம்மா, அவங்க என்ன மதி கேட்டாலும் நான் பொண்ணை பத்தவனாச்சே, நான் எல்லாத்துக்கும் பண்ணிதான் போகணும். நான் இப்ப வந்தது விஜி பொண்ணு வளகாப்பு கூப்பிட. சம்பந்தியமா மறுபடியும் அழைக்க வேணாமா? அதுக்காக தான் வந்திருக்கேன். அவங்க கோச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் கூப்பிடுறத கூப்பிட்டுறேன். அம்மா, அம்மா, விஜி பொண்ணுக்கு இன்னிலிருந்து 3வது நாள் வளகாப்பு வச்சிருக்கிறேன். பெரியங்க நீங்க வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணு கூப்பிடத்தாம வந்திருக்கிறேன். ஏங்க அழகர் குளத்துக்காரர, உங்களுக்கு நாங்க என்னங்க கெடுதல் பண்ணோம்? அம்மா, நீங்களும் வேண்டாம், உங்க சீராட்டலும் வேண்டான்னு நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் எதுக்கு வலிய வந்து எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? வம்புக்கு இழுக்கிறேனா? அம்மா, பொண்ணு உண்டா இருக்கிறா, தலை பிரசவம். பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இப்படி தானே பேசி கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் என்ன நடக்குது? எங்க வயிற்று சிலையில கொட்டிக்கிறீங்க, அதானே நடக்குது. அம்மா, சுபகாரியத்து கூப்பிட்டேன், அதை இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? நீங்களும் கூப்பிடுவீங்க, நாங்களும் வருவோம், அப்புறம் எங்க என்ன நடக்கும்? என் 4வது பொண்ணு உண்டாயி புள்ள போற போறா. பாருங்க எங்க பௌஷ நல்லா வயிற்றுச்சல் படுங்கன்னு. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் என் நல்ல மனசுக்கு நல்லா நடக்கும். ஓ மனசு நல்ல மனசு இல்ல, குப்பை கூலம். அதனாலதான் நீ அப்படி நான் இப்படின்னு உங்க சம்பந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் வச்சு என்ன குத்தி காட்டி மூக்கா இருப்பீங்க. சம்பந்தியம்மா, ஏதோ நடக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? மறந்துருங்கம்மா. ஏமா, நமக்குள்ள இதுக்கு முன்னால மனஸ்தாபங்கள்லாம் வந்தது இல்லையா, தீர்ந்து போயிரு. அது மாதிரி தாமா இதுவும் சொல்லுவாங்க இல்லம்மா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு. அதெல்லாம் பழமொழி வியாக்கியானமோ சமயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. உங்க பேச்சுல மயங்கி வந்து நாங்கெல்லாம் அங்க அசிங்கப்படுறோம். உங்க சங்காத்தமே வேண்டான்னு முதல் தடவையோட அத்து விட்டுருக்கணும். ஒவ்வொரு தடவையும் தாட்சணியம் பார்த்து வந்து நின்னது எங்க தப்பு.
அந்த தைரியத்துல தானே இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் நீங்க தைரியமா இந்த வீட்டு படியேறி வந்து என்ன கூப்பிடுறீங்க? அப்பா போதும்பா. இதுக்கு மேலேயும் நீங்க அவங்க கிட்ட பேசணுமா? ஏதோ உங்க மக வீடுங்கிற உரிமையில இங்க வந்தீங்க, சொன்னீங்க. இந்த வீட்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருச்சு. அது போதும், நீங்க கிளம்புங்க. என்னது இது ஒரு மக வீடா? அப்ப இது ஓ வீடா? பின்ன நான் யாருடி? மாணிக்கத்தை நீ சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து கூடவே வளர்ந்து அவனை நீ கட்டிக்கிட்டியா? அவன் உனக்கு அத்தை மகனா? அத்தை போதும் அத்தை. அப்பா உங்களை கூப்பிட்டது தப்புதான், மன்னிச்சிருங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் இழக்க விரும்பல. சரோ பேசாம இருமா. வாங்க மாமா. பாத்தியாடா மாணிக்கம், இப்பதான் போய் மூக்கறுபட்டு வந்து நிக்கிறோம். மறுபடியும் மகளுக்கு வளகாப்புன்னு சொல்லி வந்து நிக்கிறாரு. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளே, இன்னில இருந்து 3வது நாள் விச்சு பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கிறோம். அதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிடத்தான் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்க கூட வந்து பட்டதெல்லாம் பத்தாதா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. டேய் இத பார், நான் முடிவா சொல்லிட்டேன். அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேண்டாம், நான் எதுக்கும் போகல, வரவும் மாட்டேன். சரி, நீங்க போகாதீங்க மாமா. நான் நிச்சயமா வரேன் மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, நிச்சயமா வந்திருக்கேன். நான் வரேம்மா. சரிங்க, உங்களுக்கு வேலை அதிகமா இருந்தா அதை பாருங்க. நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம். வச்சுட்டுங்களா? யார் கோபியா? ஆமா மாமா. என்னமா? ஒண்ணும் இல்ல மாமா, இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அவருக்கு வேலை அதிகமா இருக்கான். அவரும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். வேலை அதிகமா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியல. அதான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இது டாக்டர் அப்பாயின்மெண்ட் தள்ளி வச்சிட்டீங்களா? பின்ன என்ன மாமா பண்றது? அவரும் வந்தா நல்லா இருக்கும், வேலை அதிகமா இருக்குங்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் வேலை சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததுனால அதே கம்பெனி அவருக்கு வேற ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அம்மா, காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுறான். ராத்திரி ஊரடங்கினதுக்கு அப்புறம் வரான். வேலை முக்கியம், அதை விட நீ உனக்கு முக்கியமாச்சே. ஒண்ணு செய், இந்த டாக்டர் எழுதி கொடுத்ததுல எடுத்துட்டு வா, நான் வரேன் உன் கூட. சரிங்க மாமா. மாமா, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் லீலா வீடு இருக்கு. அப்படியே லீலாவை பார்த்துட்டு வந்துடலாம் மாமா. தாராளமா போலாமா? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? லீலா, சமதி, அடடே, வாங்க சம்பந்தி. ஏன் வெளியில நிட்டீங்க? இல்ல, இப்பதான் வந்தேன். உள்ள ரவி இருப்பானே? சரி, வாங்க உள்ள. உள்ள வாங்கப்பா. வாங்க ரவி. உட்காருங்கப்பா. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி போயிட்டு உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா. தனா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏய் ரவி, சம்பந்தி வந்து வெளியில நின்று இருந்திருக்காரு, பாக்கலையா? இல்ல சம்பந்தி, நான் இப்பதான் வந்தேன்.
அதுக்குள்ள நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. மாப்பிள்ளைக்கு நான் வந்தே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கவனிச்சிருக்க மாட்டார். வாங்க. என்ன விஷயம்? ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கிறேன். நம்ம வெஜ்ஜி பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாருமா வந்து அவசியம் கலந்துக்கணும். கூப்பிடத்தான் வந்தேன். நான் அடி வாங்கினது பத்தாதுன்னு உங்களுக்கு தோணுதா? மாப்பிள்ள ஏன் இப்படி பேசுறீங்க? நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஓரமா ஒதுங்கி இருக்க விரும்புறேன். அதுக்குள்ள ஒரு நல்ல காரியம்னு வந்து கூப்பிட்டேன். இது வரைக்கும் கோபி விட்டு ஆளுங்கிட்ட தான் நான் அடி வாங்காம இருக்கேன். இப்ப வளகாப்பு கூப்பிட்டு அங்க வந்து ஏதாவது பேசி அவங்ககிட்ட நான் அடி வாங்கணும். அதானே உங்க ஆசை? ஏமாமா, நானும் உங்க மருமகன் தானே. இப்படி கண்டவங்கட்டலாம் அவமானப்படணும். அதானே உங்க விருப்பம்? மாப்பிள்ளை மனசு அறிஞ்சு நான் அப்படி எல்லாம் நினைப்பேனா? இதுக்கு மேல நான் எதையும் பேச விரும்பல. அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீங்க பரிகாரத்துக்குன்னு கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். பொறுக்க கிடைச்சிருச்சு, போதும். இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். மாப்பிள்ளை நான் எதுக்காக இவ்வளவு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. போலாம். ரவி, இதுவரைக்கும் நான் சொன்னது எதையுமே நீ கேட்டதில்லை. தெரியுதுல்ல? இப்போ அப்படிதான். இனிமேல் நான் எதையும் கேட்க போறது இல்ல. போய் உங்க வேலையை பாருங்க. போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கமோ என்னமோ, இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்து மறுபடியும் மீண்டு வெளியே வந்துட்டோம். இந்த காலத்துல இப்படி யாரடா ஹெல்ப் பண்ணுவாங்க? எனக்கே பிரமிப்பாதான் இருக்கு. சுந்தர் நல்லவன் தான். ஆனா நம்ம குடும்பத்து மேல அக்கறையோட இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய உதவி செய்யணும்னா அதுக்கு நிச்சயம் ஒரு நல்ல மனசு வேணுமா? அந்த தம்பி மட்டும் இல்லடா, அந்த குடும்பத்துக்கே நாம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எப்படி தீர்க்க போறோமோன்னு எனக்கு தெரியல. சொந்தம் பந்தம் பழகினவங்க எல்லாரும் பண்ண துரோகத்தினால தாண்டா நாம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கையே போச்சுடா. ஆனா இப்போ இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் உலகத்து மேல நம்பிக்கை வந்திருக்குடா. சக்தி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்போ உனக்கு சுந்தரோட குணத்தை பத்தி இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உன்னை வற்புறுத்த கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இவ்வளவு தூரம் நல்லவன நீ ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது? என்னம்மா சக்தி, வாசு சொல்றது சரிதானே? இந்த மாதிரி பையனை வேண்டான்னு நீ ஒதுக்கி வைக்கலாமா? நாம இப்ப இருக்கிற இருப்புக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்குமா? என்னம்மா என்ன மடக்கிற மாதிரி பேசுறீங்களா 2 பேரும்? அப்படி இல்ல சக்தி, நீ ஏன் கொஞ்சம் யோசிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். அண்ணே, உன் ஃப்ரெண்டு நமக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெருசு.
அதுக்கு ஈடுன்றதே இல்ல. அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா அதுக்கு நன்றி கடன் எது? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? அசிங்கமா இல்ல? இத பத்தி பேசுறது எனக்கு நாகரிகமா படல அண்ணே. உன் ஃப்ரெண்டு மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு நமக்கு உதவி செஞ்சதுல எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா எனக்கு படல. நிச்சயமா அவர் ஒரு ஜென்டில்மேன் தான். ஒருவேளை உன் ஃப்ரெண்டு மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது இவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? என்னையும் அப்பாவையும் கூட்டிட்டு போனவங்க பேசினாங்களே, அருவருப்பான பேச்சு. அந்த பேச்சு எனக்கு கொடுத்த வலியை விட இந்த வலியை தான் நான் அதிகமா அனுபவிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. சக்தி, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? சக்தி, என்னை வச்சுக்கிட்டு அந்த பாவி பசங்க உன்னை பேசுனதை நினைச்சு அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத என் கையால் ஆகாத தனத்தை நினைச்சு நானே நொந்து போயிருக்கம்மா. அதுக்கு அழுகிறதுக்கே என் கண்ணில் கண்ணீர் இல்லை. நீ வேற இப்படி எல்லாம் பேசாதம்மா. அதை என்னால தாங்க முடியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். அண்ணே, அம்மா, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேசாதீங்க பிளீஸ். இதுப்பா இப்படி பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். இப்படி. பவானி, பவானி கீழே போய் தண்ணி வந்து கால் போய் பார்த்துட்டு வர. சரிக்கா. கிளாப். பண்ணு பண்ணு. என்னம்மா தானோ சமையல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லம்மா. தண்ணி நான் இன்னும் வரலையாம்மா? வழக்கமா வழக்க வச்ச உடனே வந்துருவா, இன்னும் காணோம். இனிமே எங்க வரப்போறான்? நாளைக்குதான். நல்ல வேளை 4 குடம் புடிச்சு வச்சிருந்தேன், இல்லைன்னா சிக்கல் ஆயிட்டு இருக்கும். நம்ம வீட்டுல நிறைய தண்ணி இருக்கு, வேணா 2 குடம் எடுத்துக்கமா. பரவாயில்லம்மா. டேய் ரமேஷ், என்னடா கிளம்புற? ஒண்ணு இல்ல ஆண்டி, தனுஷ பார்க்கலான்னு வந்தேன். வண்டி இல்ல போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். அவன் எங்கேயோ வெளியில போனா, இன்னும் வரலப்பா. சரி ஆண்டி, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன். சரி. ஏம்மா, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன சொல்லு? இவன் எதுக்கு இங்க அடிக்கடி வரா? இவன் பார்வை பேச்சல ஒரு தினசாவே இருக்கு. நம்ம பையனை இவனோட ஜாஸ்தி சேர விடாதீங்க. இவன் நம்ம பையனை கெடுத்து விட்டுருவான்.